ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு. வீடெல்லாம் பெருக்கி தொடச்சாச்சு. என்ன தான் நம்ம நீட்டாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் பசங்க இருக்கிற வீட்டில் நீட்டாக நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க டாய்ஸ் நிறைய யூஸ் பண்ணி விளாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பெருக்கி தொடச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அழுக்கானாலும் பரவாயில்ல, ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது வீடு க்ளீனாக இருந்தால் தான் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அதனால் பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு இருந்தது. ஸோ இட்லி ஊற்றிட்டு பச்சை பட்டாணியும் பொட்டேட்டோவும் போட்டு குருமா செஞ்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் பொட்டேட்டோவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு வந்து 3 தக்காளி நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து 1½ டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு வந்து ஒரு மசாலா, சின்ன மசாலா தான் அரைக்கணும். தேங்காயும் சோம்பும் தான். எப்போவுமே வந்து குருமா குழம்புக்கெலாம் வந்து ஜாஸ்தியான மசாலா போட்டோன்னா நல்லாவே இருக்காது. நான் செஞ்சும் பார்த்துருக்கேன். லைட்டாக தேங்காய், சோம்பு, கொஞ்சோண்டு முந்திரியோ இல்லை பொட்டுக்கடலையோ போட்டு அரைச்சி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட்டே சூப்பராக தான் இருக்கும். சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்லி, தோசை, சப்பாத்தினா சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு கிளம்புற வேலை வந்து முடிஞ்சிடும் எனக்கு. மசாலா ஊற்றியாச்சு, குருமாவும் கொதிச்சாச்சு. ஸோ இட்லி ஊற்றியாச்சு. என்னோடய பொண்ணு வந்து இப்போ எழுந்திரிப்பாங்க. அவங்கள குளிக்க வச்சு ரெடி பண்ணணும். ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு என்ன கொடுக்கலான்னு பார்த்தா பீட்ரூட் இருந்துச்சு. ஸோ பீட்ரூட் போட்டு குழிப்பணியாரம் பண்ணிடலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோதுமை மாவு, கொஞ்சம் சத்து மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சத்து மாவு கஞ்சி தனியாக செஞ்சு கொடுத்தா குடிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது கொஞ்சம் நான் ஆட் பண்ணிப்பேன். இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த சத்து மாவு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அப்படி இல்லைன்னா வெல்லம், பால், 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நல்லா துருவினா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு குழிப்பணியார கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் இது ரொம்ப பிடிக்கும். இது கொடுத்தோன்னா இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு மெயின் டிஷ்ஷை சாப்பிடாமே வந்துடும். ஸோ இட்லி வச்சுட்டு குருமாவும் பேக் பண்ணியாச்சு. பணியாரமும் எடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாப்பாவும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.